திருச்சி சும்மா திணறிச்சு போல இருக்கு. எங்க திணறிச்சு? 5000 பேருக்கு தானே அனுமதியா கொடுத்துருக்கீங்க. அது பாதுகாப்புங்க. இதே பாதுகாப்பு தான் திமுக ஆட்சியில செய்யும் போது திமுக சதின்னு வந்து செத்தீங்க, விழுந்து செத்தீங்க. அவங்க செய்யும் போது அது சதிதான். நாங்க எங்களுக்கு செஞ்சுக்கிறது வந்து பாதுகாப்புங்க. இல்ல அப்ப அவங்க செஞ்சது சரிதானே, அதை ஏன் தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் திமுகங்கிறீங்க. இல்ல அவங்க செஞ்சது சரின்னு சொல்றீங்களா சதின்னு சொல்றீங்களா? ஓ, நீங்க சதின்னு சொன்னீங்களா? நான் சரின்னு என் காதுல விழுந்தது. இல்ல அவங்க செஞ்சது சதி. ஓகே. தீய சக்தி எப்பவுமே தீய சக்தி. அதனால தீய சக்தி, தூர்ந்த சக்தி. சரி, நீங்க அதெல்லாம் விடுங்க. அண்ணன் பேச்சு சும்மா தெரி மாதிரி இருந்துச்சா? ஆமாங்க, நிஜமாவே அப்படியே தெரி மாதிரி இருந்தது. அப்படியே எப்படி இப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. அதுதான். ஆனா இவரே வந்து சட்டசபையில உட்காரும்போது மியூட் முதலமைச்சரா மாறிடுறாரு. என்ன ரீசன்? அல்ல, அது அப்படி கிடையாதுங்க. சட்டசபையோட மாண்பை எங்க அண்ணன் காப்பாத்துறாரு. என்ன சும்மா உட்காந்துட்டே இருக்குது? அது அங்க போய் அது வந்து கத்தி பேச வேண்டிய இடம் இல்ல, அங்க வந்து செயல்படக்கூடிய. அப்போ உங்க அண்ணனுக்கு கத்தி மட்டும் தான் பேச தெரியுமா? ஆமா, கத்தி எங்க அண்ணன் நடிச்ச படம் தானே, அதனால கத்தி தான் பேசுவாரு. நான் இன்னொன்னு கவனிச்சேன், அவர் நின்றுட்டு இருக்கும் போது அவரால் பேச முடியுது, உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பேச முடியல. இது திரும்பவும் நீங்க தனி மனித தாக்குதல் எல்லாம் பண்றீங்க. சரி, முதலமைச்சரை கேட்டாலே சக்தினாலே இப்படித்தான். எனக்கு எங்க அண்ணன் பேசுனது எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதான் சொன்னாலே நீங்க வந்து சதிங்கிறீங்க, தனிநபர் தாக்குதல் சொல்றது இல்லைங்க. எங்க அண்ணன் பேசுனது எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. சரி, எந்த வரி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேசுனதுல? ஏங்க எதுங்க நல்லா இல்ல? ஏங்க இப்படி பொதுவாவே பேசிட்டு இருந்தா நம்ம எப்படிங்க அரசியல் பேசுறது, மக்களுக்கான நலனை பேசுறது? ஏங்க அவர் எவ்வளவு ஸ்டைலா நின்னு பேசினார் தெரியுமா? ஸ்டைல் கவர்ச்சிக்கு வந்தீங்க. கவர்ச்சி இது கவர்ச்சி இல்லைங்க, ஈர்ப்புங்க. காந்தம் மாதிரி ஈர்க்கிறாரு. காந்தம் மாதிரி ஈர்க்கிறாரு. சரி, அந்த கவர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விட்டாரு. அது யாரை குறிப்பிட்டு கேப் விட்டாரு? அது ஸ்கிரிப்ட்ல இருக்கதானே, அவரா சொல்லல. அது ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்ல, எல்லாமே எங்க அண்ணன் யோசிச்சு சொன்னது. குறிப்பு எடுத்துக்கிறாரு, ஒரு 2 பேப்பர்ல குறிப்பே 2 பேப்பர். ஆனா அவர் முழுசா பேசல, அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். குறிப்பு மட்டுமே 2 பேப்பர்னா அவர் கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் பேசக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து அதை அப்படியே ஷார்ட்டா சுருக்கி அப்படி ஸ்வீட்டா கொடுத்துருக்காரு. அப்படியே 20 நிமிஷமா அவரே சொல்றாரு, நான் இது வரைக்கும் 20 நிமிஷத்துக்கு மேல பேசுனது இல்லைன்னு பெருமையா சொல்றாரு. போதுங்க, இதுங்க வளவா இந்த மக்களுக்கு இதே போதும். அவங்களே என்ன கேக்குறாங்க? சாப்பிட வைங்க, அண்ணனை சாப்பிட வைங்க, உடம்பு இழைச்சிட்டாரு, சின்ன பையன் மாதிரி ஆயிட்டாரு. நிஜமாவே இழைச்சிட்டாருங்க. அப்படியா? ஆமாங்க, நிஜமாவே இழைச்சிட்டாருங்க. சரியா சாப்பாடு இல்ல, சரியா தூக்கம் இல்ல, நாட்டுக்காக உழைக்கிறாரு. சரி, அதெல்லாம் விடுங்க. எங்க அண்ணன் பேசுனது எப்படி இருந்துச்சு? அததான் நானும் திருப்பி கேக்குறேன். அவர் பேசுனதுல என்ன இருந்துச்சு? அது நன்றி அறிவிப்பு கூட்டம் தானே அந்த கூட்டம். அதுல எத்தனை முறை நன்றி சொன்னாரு தொகுதி மக்களுக்கு? நன்றி சொல்ற அளவுக்கு டிப்ரெஷன்ங்க எங்க அண்ணனை. அவர் எவ்வளவு வேலை செய்யணும்னு நினைக்கிறா தெரியுமா? அவரை போட்டு நீங்க கேள்வி மேல கேள்வியா தொடுக்குறீங்க. கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு அப்புறம். ஆமாங்க, கன்ஃபியூஸ் இல்லைங்க, டிப்ரெஷன்ல அவர் மக்கள் கிட்ட போய் அந்த ஒரு அவருடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தினாருங்க. சரி, எவ்வளவு பாவம் தெரியுமாங்க? ஆற்றாமைனா எனக்கு நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுங்க, 6 மாசம் கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனா எல்லாத்துக்கும் திமுக சதி நீங்க தான் 6 மாசம் டைம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் கூட தாங்காம நீங்க தான் புலம்புறீங்களே. எங்க அண்ணன் எவ்வளவு சூப்பரா சொன்னாரு. நாங்க விமர்சனமே பண்ணலங்க, செய்யறத சரியா செய்யுங்கன்னு ஒரு அறிவுரை தான் சொல்றோம். அண்ணங்கிற நீங்க அறிவுரை சொன்ன லட்சணம் நாங்க பாக்கலையா? நான் கோட்டு போட்டு வந்தா, நான் கோட்டு போட்டா உங்களுக்கு என்னங்க? எங்க அண்ணன் எவ்வளவு சூப்பரா கேக்குறாரு. மே மாசத்துல கோட்டு போட்டா சூடா இருக்குங்க, அதனாலதான் சொல்றோம் போடக்கூடாதுன்னு. எவனும் எந்த கோமாலையும் போட மாட்டாங்க. தலைமைச் செயலகத்துக்குள்ள ஏசி இல்லையா? இல்லை, ஏசி இருந்தாலும் யாரும் போட மாட்டாங்க. வெளிநாட்டுலலாம் குளிருக்காக போடுறது தான் கோட்டு. நம்ம ஊர்ல தான் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அழகுக்காக போடுறது, அதிகாரத்துக்காக போடுறது. அதுவும் கேட்டாரு பாருங்க, நாங்கெல்லாம் கோட்டு போடக்கூடாதா? அதிகாரத்துல இருக்கவங்க தான் போடணுமா, ஆட்சியில இருக்கவங்க தான் போடணுமான்னு கேக்குறாரு. அதிகாரத்துக்காக கோட்டு போட மாட்டாங்க. வெளிநாட்டுல எல்லாம் குளிரும், அதனால வெளியில போயிட்டு வரும்போது கோட்டு போடுவாங்க. சேர்ல உட்காரும் போது கோட்டை தூக்கி நிக்க வச்சிருவாங்க கம்பியில. அதுக்குன்னே கம்பி இருக்கும். ஆமா, அதுக்குன்னே கம்பி இருக்கும் தான். அதெல்லாம் இல்லைங்க. எங்க அண்ணன் கோட்டு போட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. எங்க அண்ணன் கோட்டு போட்டா பிடிக்க மாட்டேங்குது. எங்க அண்ணன் சாப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. எங்க அண்ணன் பேசினா பிடிக்க மாட்டேங்குது. எங்க அண்ணன் அமைதியா இருந்தா பிடிக்க மாட்டேங்குது. எங்க அண்ணன் பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. எங்க அண்ணன் சிரிச்சா பிடிக்க மாட்டேங்குது. எங்க அண்ணனை பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு. அதான் உங்க அண்ணன் எதுக்கு எனக்கு பிடிக்கணும்? ஆட்சியை ஒழுங்கா நல்லா நடத்த சொல்லுங்க. அழகா இருந்தா நான் கல்யாணம் பண்ணி இது காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன் அண்ணனை பிடிக்கிறதுக்கு. அது சொன்னீங்கன்னா அப்புறம் ஊரே அப்படிதாங்க பேசுறாரு. கவர்ச்சி நாயகன்ங்கிறாரு, அப்படிதானே சொல்லிட்டு இருந்தாரு. கவர்ச்சி ஆவாம நாங்கெல்லாம் கவர்ந்துட்டோம்ல. அது கவர்ந்து தானே ஓட்டு போட்டோம் நாங்க. அதைத்தான் அவர் இல்லங்கிறாரு. மாட்டிக்கிட்டீங்களா? இப்ப நீங்களும் அண்ணனும் வேற வேறையா பேசுறீங்க பாருங்க. அது இப்ப உங்களையும் திமுக சதின்னு தான் சொல்லுவாங்க. இல்ல, அது அவருடைய பெருந்தன்மை. நீங்க அதெல்லாம் விடுங்க. சரி, எங்க அண்ணன் பேசுனது எப்படிங்க? என்ன பேசினாரு அதுதான் நான் கேக்குறேன். எங்க அண்ணன் பேசினது என்ன பேசினாரு? எங்க அண்ணன் 20 நிமிஷம் பேசியிருக்காருங்க. என்ன பேசினாரு?
எங்க எங்க அண்ணன் 20 நிமிஷம் பேசிட்டாரு. 20 நிமிஷத்துல 10 நிமிஷம் திமுக பத்தி பேசினாரு. ஆமா, மீதி 10 நிமிஷம் திமுகவை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுக பத்தி மட்டும் தான் பேசுவேன் அப்படி சொன்னாரு. ஆமா, திமுக பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. ஓகே, நாங்க என்ன சொல்றோம், நீங்க திமுக பத்தியே பேச வேணாம், மக்களை பத்தி பேசுங்கன்னு சொல்றோம். அதுக்கு தான் சொன்னாருங்க. ஏதாவது செய்யலாம்னு நினைச்சா நீங்க அடிப்படையில எல்லாம் தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் சிதைச்சு வச்சிருக்கீங்க. இந்த பாருங்க, நீங்க நேற்று தான் என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, இந்த பெண்கள் பாதுகாப்புலாம் என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ கொலைகள் நடக்குது, ஏன் இவ்வளோ கற்பழிப்புகள் நடக்குதுன்னு கேட்டீங்களே. எங்க அண்ணன் பதில் சொல்றாரு பாருங்க. நீங்க கடந்த 5 வருஷத்துல எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் சாதாரணமா கிடைக்குது, போதை பழக்கம் தலைவிரிச்சு ஆடுது, சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு. அப்படி இருந்ததால தான் இப்போ இப்படி நடக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு நான் ஃபோர்ஸ்ஃபுல்லான நல்ல பொட்டன்ஷியலான அதிகாரிகளை நியமிச்சிருக்கேன்னு சொன்னாரா? இது மாதிரி என்னைக்காவது உங்கள் தலைவர் பேசியிருக்காராங்க? இது மாதிரிலாம் யாருமே பேச மாட்டாங்கங்க. இது மாதிரிலாம் யாரும் தெரியுமா பேசுவா? இந்த மாதிரி நமக்கு வந்து வேலை வெட்டி இல்லாம யூடியூப்ல உட்காந்து யூடியூப் சேனல் நடத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. நம்ம பேசுற டாபிக் இது, கண்டென்ட் இது. இதை உட்காந்து முதலமைச்சர் பேசணுமா? முதலமைச்சர் என்ன பேசணும் அப்படின்னா, எவ்வளவு குற்றச்செயல்கள் நடந்திருக்குது, இந்த 10 நாள் என்ன நடந்திருக்கு, அதுக்கு ஒரு என்னென்ன செயல் திட்டங்கள் வச்சிருக்கிறாரு, என்னென்னலாம் பண்ண போறாரு, இப்படின்னு அவரோட திட்டங்களை வந்து சொல்லணும். குறைஞ்சபட்ச திட்டங்கள். ஏன்னா 10 நாள்ல ஒன்றும் சாதிக்க முடியாது. நீங்க பேசுறது நல்லா தான் இருக்குது, ஆனா நீங்க சொல்ற மாதிரிலாம் முதலமைச்சர் பேச முடியாது. ஆமா, நாங்க சொல்ற மாதிரி பேச முடியாது, அதோட நல்லாவே பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கல. இல்ல, உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் பேசுறதுக்கு எங்க அண்ணன் அங்க எனக்கு தேவையில்லைங்க, மக்களுக்கு என்ன தேவையோ அதை தாங்க பேசணும். அங்க இருந்த மக்கள்லாம் சந்தோஷத்துல, அதெல்லாம் மக்கள் மாதிரி, ஆமா மக்கள் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு கவர்ச்சியை பார்த்து அந்த இந்த நம்ம ஈஷா மண்டபத்துக்கு போவாங்க தெரியுமா, அந்த அது பேர் என்னது, சிவராத்திரி அப்ப டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆமா, அண்ணன் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு வரக்கூடிய அந்த எனர்ஜியில மக்கள் எல்லாம் அப்படியே கொதிக்கிறாங்க. பாத்தீங்களா? அந்த மாதிரிதான் இருந்தது. தலைவரால முடியுமா? அப்படி ஆட்டம் காட்ட முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து பகுத்தறிவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, ஏன் இன்னொரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா? எனக்கு பகுத்தறிவு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, நான் போடுற கருப்பு கோட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு சொன்னார் பாத்தீங்களா? என்ன அர்த்தம் தெரியல, கருப்பு கோட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியல. நீங்க பகுத்தறிவு சொல்லும் போது தமிழ்நாட்டுல யார பத்தி பேசுவீங்க? பெரியாரோட கருப்பு அப்படி கொண்டு வந்துட்டீங்க நீங்க. சரி, அப்போ வெள்ளைக்கு தூய்மை. தூய்மை, ஆமா தூய்மை. கருப்புக்கு பெரியார், வெள்ளைக்கு தூய்மை. அதைத்தான் அவர் போட்டு இருக்காரு. புரியுதா இல்லையா? இல்ல, பெரியார்னாலே தூய்மை தானே, அதையே தனியா வர வெள்ளை போட்டு இது வேற தூய்மை. பெரியார் தூய்மை தான், இது வேற தூய்மை. சரி, கருப்புக்கு பெரியார், வெள்ளைக்கு தூய்மை. ரெண்டு தான் அவங்க, வேற எதுவும் கிடையாதுங்கிறாங்க. வேற எதுவும் கிடையாது. சரி, அவ்வளோக்கு ஒரு சொக்க தங்கங்க. இனிமேலாவது தயவு செய்து எங்க அண்ணனை தேவையில்லாம சீன்ற வேலை வச்சுக்க. ஐயோ, நாங்க அண்ணனை சீண்டவே இல்லைங்க. முதலமைச்சர் கிட்ட ஒரு மக்களா ஒரு கேள்வியை கேட்கிறோம், இதையே வந்து எங்க மேல குத்தமா சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? அப்போ உங்களுடைய ஆட்சியில நாங்க பேசவே கூடாதா? மக்கள் பேசவே கூடாதா? அராஜக ஆட்சி பேசுறீங்க. எங்க அண்ணன் பேசாம செயல்படுறாருல, நீங்க ஏங்க பேசிக்கினே இருக்கிறீங்க, கேள்வி கேட்டுனே இருக்கிறீங்க? அவரு எங்க செயல்படுறாருங்கிறது அவரு தாங்க சொல்லணும். என்ன செய்யறாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறாருங்க. பேசக்கூடாதுங்க. சொல் முக்கியம் இல்ல, செயல் தான் முக்கியம். சரி, என்ன செஞ்சிருக்காரு அதை யார சொல்லணும்? யார்கிட்ட போய் கேட்கணும்? செயல்கள் எல்லாம் பாருங்க. தமிழ்நாடு என்னமா மாறிட்டு வருதுன்னு பாருங்க. அதாவது எப்ப பார்த்தாலும் பேசு பேசு பேசுங்கிறீங்க, பேசுனா பேசலங்கிறீங்க. என்ன பேசினாருன்னு என்னையே கேக்குறீங்க. மக்களுக்கு வந்து தகவல் சொல்றதுக்கு பல வழிகள் இருக்கு. ஒரு அரசு தகவல் சொல்றது செய்தி குறிப்புல வரும், இல்லைன்னா வந்து பேட்டிகள் வந்து கொடுப்பாங்க, அறிக்கைகள் கொடுப்பாங்க, தொடர்ந்து ஏதாவது எழுதுவாங்க. உங்க அண்ணனும் வந்து எழுதுறாங்க, ஃபேஸ்புக்லலாம் வருது. நம்ம டிவிக்கு விஜய்னே இன்னும் வருது, அதிக முதலமைச்சர் விஜய்னு வரல, ரெண்டுமே வருது. சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்துலேயுமே நம்ம படித்து பார்த்தாலும் அவர் வந்து ஒண்ணுமே செயல்படாத மாதிரி இருக்கு. அதனால தானே நம்ம பேச சொல்றோம். அவர் என்ன செயல்படுறாரு அப்படிங்கிறது தெரியும், அவ்வளவுதானே. எங்க டிவிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரையும் போய் ஃபாலோ பண்ணுங்க. சரி, சூப்பர். எல்லாரையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க டெய்லி அவங்க 2 வீடியோ 1 வீடியோ மினிமம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீடியோக்களை எங்க அண்ணன் என்ன செய்யறாரு, இந்த தமிழ்நாடு என்னவாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் நாங்க அதை உங்க இன்ஃப்ளூயன்சர்ல வந்து நீங்க தானே கேக்குறீங்க, அண்ணா என்ன செய்யறாரு, ஏன் பேச மாட்டாரு, பேசுனா ஏன் பேசுறாருங்கிறீங்க. அப்ப போய் பாருங்க. ஏங்க, நானும் போய் பார்த்தேங்க நீங்க சொன்னீங்கன்னு. சரி, அதுல வந்து என்ன சொல்றாங்க, எவ்வளவு கியூட்டா இருக்காரு பாருங்க. நீங்க சொன்னதுதாங்க திருப்பி சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது
கியூட்டா இருந்தாரு சொல்றது தப்பாங்க. ஏங்க நீங்க சொல்லலாங்க, ஆனா என்னோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் வந்து ஸ்ட்ரைட்டுங்க. எனக்கு அதை கேட்கறதுக்கு அருவருப்பா இருக்குங்க. அதுதான் சொல்றேன் இல்லையா, இந்த திமுக தீய சக்திகளின் அந்த மூளை எப்படி யோசிக்குது பாத்தீங்களா? கேட்கவே நான் காதெல்லாம் கூசுது. நாங்க எதுவும் சொல்லலைங்க, நீங்க தாங்க கற்பனையில வடிக்கிறீங்க. நான் இங்க பேச வந்தது ஒரு விஷயம். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? இவ்வளவு நாள் அண்ணன் பேசல எப்ப பேசுவாரு, எங்க போனாலும் மைக்க கொண்டு நின்றீங்க. எங்க இப்பவும் அவர் பேசலங்க, பேசிட்டாருங்க, கத்திட்டு வந்திருக்காருங்க, பேசிட்டாருங்க. ஐயோ, சினிமால கிளைமேக்ஸ்ல ஒரு கதாநாயகன் எப்படி வந்து கண்ணு மண்ணு தெரியாம கத்திட்டு வருவானோ, நம்ம டெம்போ ஏத்துறதுக்காக பண்ணுவானோ, அதே தான் பண்ணிருக்காருங்க உங்க அண்ணன். எப்படிங்க மனசாட்சி இல்லாம இப்படி பேசுறீங்க? நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. கடவுளா பார்த்தா கடவுள், கல்லுன்னு பார்த்தா கல்லு. சரி, அந்த மாதிரிதான் சொல்லுங்க, உங்க அண்ணனை எப்படி பார்க்கணும்? எங்களுக்கு எங்க அண்ணன் பேசுனது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி மாதிரி தெரியுது. அது இதுவே புரட்சி. அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்துல ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்டின உரை மாதிரி இருக்கு. நல்ல வேளை அவர் செத்துட்டாருங்க. அப்படிதான் எங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த பகுத்தறிவுனா என்னது, பெரியார்னா என்னது, அதுக்கும் நீங்க பண்ற அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல உங்க கட்சியில இருக்க யாருக்காவது தெரியுமாங்க பெரியார்னா யாரு? எல்லாருக்கும் தெரியுங்க. என்னங்க நீங்க இப்படி கேட்டுக்கிட்டீங்க? எல்லாருக்கும் தெரியுங்க. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, கடவுளை கும்பிடாதீங்கன்னு சொன்னாரு. நாங்க அதை மட்டும் கேட்க மாட்டோம், மற்றதெல்லாம் கேட்போங்க. சரி, அப்புறம் வேற என்னெல்லாம் கேட்க மாட்டீங்க? வேற எல்லாமே கேட்போம். சரி, கடவுள் மறுப்பை தவிர்த்து பெரியாரை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். அண்ணன் பிராமணர் எதிர்ப்பு பேசியிருக்காரு பெரியார். அதை பிராமணர் எதிர்ப்பு பேசியிருக்காரு. மனிதர்கள் எல்லாரும் ஒண்ணுங்க, அதுல வந்து அதுவும் அப்ப பெரியார்ல இருந்து வழங்கி தான் பாக்குறீங்க நீங்க. இல்ல, அது அப்படி சொல்லக்கூடாது. அவர் பேசினதுக்கு வேற காரணம். அப்ப ஒரு லிஸ்ட் போடுங்க, நீங்க எதுலெல்லாம் இருந்து பெரியார் கிட்ட இருந்து விலகி வரீங்க, எதுலெல்லாம் இருந்து அண்ணா கிட்ட. ஏன்னா அடுத்த வாட்டி நான் கேள்வி கேட்க கூடாதுல்ல, அதுக்கு சொல்லி. நேத்து நீங்க கேட்ட எல்லாத்துக்கும் கேள்வி எங்க அண்ணன் திருச்சியில சொல்லிட்டாரு. என்னன்னா, இந்த கட்சி திமுகவை கூட அவர் ஏன் தெரியுமா எதிர்க்கிறாரு? பெரியார், அண்ணா, எம்ஜிஆர்னு போயிருந்தா நல்லது. ஓ சரி சரி, திமுக வந்து எம்ஜிஆர்னு போயிருக்கணும். எம்ஜிஆர்னு போயிருந்தா நல்லதுங்க. அவர் சொல்ல வர்றது, இது கருணாநிதி குடும்பத்துக்குள்ள போன பிறகுதான் இது தீய சக்தியா மாறி இருக்குன்னு சொல்றாரு. அப்போ நாங்களும் நம்ம அண்ணன் துரை வைகோ அவர்கள் சொன்ன மாதிரி திராவிட அரசியல் தான் நாங்களும் பேசுறோம், இந்த மண்ணுக்கான அரசியல் தான் நாங்களும் பேசுறோம். அதை நாங்க பேசிதான் புரிய வைக்கணுமா? 50 ஆண்டு கால அரசியலுங்க, அதை நீங்களே புரிஞ்சுக்கலாமே. ஓ, அந்த 50 ஆண்டு கால அரசியலோட நீட்சி தான் தாபாய்க்கா டிவிக்கேன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆமா, சரி, அப்படிதான். ஓ, அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றாங்க அப்போ. ஏன்னா அது வந்து தூர்ந்து போன சக்தின்னு ஏதோ சொன்னாங்க. கரெக்டா சொல்றாங்க? எனக்கு ஸ்கிரிப்ட் இருந்தா நான் கரெக்டா படிச்சிருப்பேன். இல்லை, நீங்கள் திடீர்னு இப்படி கேட்காதீங்க. அண்ணனே அவ்வளோ திறமை வாய்ந்த அண்ணன் கூட ஒரு சில வார்த்தைகள்ல தடுமாறாரு. அது அவரை எதுவுமே சொல்லுங்க, நான் சொன்னது கரெக்டாங்கிறதுக்காக. நான் என்ன கேட்டீங்களே டக்குன்னு எனக்கு கொஞ்சம் அது எது தூர்ந்து போனதா, தூர்வாரிய சக்தி ஏதோ ஒன்று சொன்னாரு. அது பேப்பர் நமக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா அது வசதியா இருக்கும் பார்த்து பேசுறதுக்கு. அது அதை விடுங்க. நேத்து அவர் என்ன பேசினார்? எங்க அண்ணன் எல்லாத்தையும் பேசிட்டாரு. எல்லாத்தையும் பேசலங்க, திமுக மட்டும் தான் பேசினாரு. இல்லைங்க, எங்க அண்ணன் எல்லாத்தையும் பேசிட்டாரு. அப்படி சரி, அதை அப்படி சொல்லும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுங்க. நீங்க பேசுறதே ஒரு மாதிரி இருக்குங்க. ஏங்க என்னங்க, நான் என்னங்க தப்பா பேசிட்டேன்? நீங்க அண்ணன்னு சொல்லும் போது ஒரு இதெல்லாம் காட்டி பேசுறீங்க தெரியுமா? எங்களுடைய அண்ணன்ங்க அவரு முதலமைச்சர் சொல்லும் போதே சொல்றாரு. இப்ப சொன்னீங்களே, இந்த மாதிரி ஒரு டோன்ல பேசுங்க. அரசியல் பேசும்போது இப்படிதான் பேசணும். ஏன் நீங்க அரசியல் பேசும்போது என்ன தெரியுமா பேசுறீங்க? ஒண்ணு கத்துறீங்க, இல்ல புலம்புறீங்க, இல்ல அலறீங்க, இல்ல குத்தம் சொல்லி ஒப்பாரி வைக்கிறீங்க. இப்படிதான் அரசியல் பண்றீங்க. சாதாரணமா பேச மாட்டேங்கிறீங்க. தீய சக்தி திமுகவை பத்தி ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கும் போது எல்லாம் நீங்க சொல்றது கத்துறீங்க, புலம்புறீங்க அப்படின்னு சொல்றீங்க. என்ன ஆதாரத்தை வச்சீங்க? குற்றச்சாட்டு. ஏங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆமா, இதோட என்ன பெரிய ஆதாரம்? நாங்களாம் வேலைக்கு சேரும்போது அப்படிதான் பண்ணுவோம். முதல் 6 மாசம் வேலையை விட்டுட்டு போனவன் தான் எல்லா தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிடுவோம். அதை வச்சு ஒரு 6 மாசம் ஓட்டிடுவோம். அடுத்த 6 மாசம் வந்து நாம என்ன பண்றோங்கிறது நமக்கும் தெரியாது, வேலை சொல்றவனுக்கும் தெரியாது. அப்படி ஒரு 6 மாசத்தை ஓட்டிடுவோம். இப்படிதான் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படிதான் ஆக்சுவலி திமுக இது வரைக்கும் இருந்திருக்கு. நாங்க செயல்பட தொடங்கி விட்டோம். செயல்பட தொடங்கிட்டீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். 50 ஆண்டு கால அரசியல்ல நீங்க எல்லாத்தையும் சிதைச்சு வச்சிருக்கீங்க. நாங்க இப்பதான் 0ல இருந்து ஒன்னொன்னா அஸ்திவாரத்துல இருந்து கட்டி எழுதி. அது கிராஷ் கோர்ஸ்னு சொன்னாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதை தான் இப்ப கத்துக்கிட்டு வரீங்க நீங்க. மற்றும் பலர் அவங்க எல்லாம் அவங்கெல்லாம் பொருட்டே கிடையாது. அவங்க எல்லாம் மற்றும் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் வந்து மற்றும் பலர் ஆயிட்டாரு. அவங்க எல்லாம் மற்றும் பலர். எங்களுக்கு இங்க 2 கட்சி தான். 2 வருஷத்துல வந்து ஆட்சியை பிடிச்சவங்க தான் இப்ப எல்லாம். ஆமாங்க,
ஆட்சியை பிடிச்சிட்டோம்ல. அதனால எல்லாம் 50 ஆண்டு கால சாதிய கட்டமைப்பை இங்க உடைச்சிருக்கோம். சாதி கட்டமைப்பை உடைச்சிட்டீங்க. 50 ஆண்டு கால அந்த மதத்தை உடைச்சிருக்கோம். உடைச்சிட்டீங்க. சரி. காசு கொடுத்து ஓட்டு வாங்கினதை நாங்க உடைச்சிருக்கோம். சரி. இவ்வளவு விஷயத்த உடைச்சிருக்கோம். இதெல்லாம் எப்படி உடைச்சிங்க? அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுங்க. எங்க அண்ணன் கவர்ச்சி நாயகன். கவர்ச்சி எங்க அண்ணனின் கவர்ச்சியால கவர்ச்சி நாயகனால் வந்துட்டீங்க. பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. கவர்ச்சி நாயகனால். இவ்வளவுதாங்க உங்க அரசியல். கவர்ச்சி அரசியல். இது கவர்ச்சி அரசியல். அப்படிலாம் கிடையாதுங்க. இது வேற மாதிரி கவர்ச்சி. இதுல ஒரு எனர்ஜி ஒன்று கிரியேட் ஆகுது. மக்கள் வந்து ஈர்க்கப்படுகிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அப்படியே ஒரு அதிர்வலையில அப்படியே அதிருது. அந்த கவர்ச்சியை நான் சொன்னேன். அப்படி அதிர்வதற்கு அண்ணன் அப்படி என்னங்க பண்ணிட்டாரு? அண்ணன் அது மட்டும் அப்படி இருக்கிறதே இது. அவ்வளவுதான். எம்ஜிஆர் வாங்காத வாக்கு சதவீதத்தை நாங்க வாங்கிட்டோங்க. இந்த கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு இப்படி அழகா வேணும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் படிச்ச பொண்ணா வேணும்பாங்க. கொஞ்சம் வயசாக பொண்ணா இருந்தா போதும் அப்படிம்பாங்க. நீங்க அந்த இடத்துக்கு தான் வந்து உங்க அண்ணனை நிக்க வச்சிருக்கீங்க. அண்ணன் அவ்வளவுதான். நான் திரும்ப சொல்றேங்க, இந்த திமுக தீய சக்திக்கு ஆதரவா பேசுறவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரி தான் மக்களை. திமுக ஆதரவே கிடையாதுங்க. திமுக காரன்ட்ட போய் கேட்டா நான் வந்து அவனை எதிர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி என் கூட சேரவே மாட்டாங்க. சும்மா நீங்க போடுற நாடகங்க. நீங்க எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் திமுக தீய சக்தி. எல்லாருமே அத மக்கள் கூட நீங்க ஒரு வீடியோ போட்டீங்களேங்க. 200 வந்துச்சா இல்லையா உங்களுக்கு? கமெண்ட் பண்ணிருக்காங்களா? வந்து பண்ணிருக்காங்களா? 200 வந்து அந்த 200 ரூபாய்க்காக தான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேக்குறீங்க நீங்க. அதாவது உங்களுக்கு ஓட்டு போட்டது 35% பேர். 65% பேர் இங்க திமுக காரங்க இருக்கானா? அப்படி கிடையாதுங்க. இல்ல உங்க அப்படிதான் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அமைச்சர் வந்து அமல்ராஜ் வந்து என்ன சொல்றாரு, மின்சாரத்துறையில வந்து கருப்பு ஆடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் துறையில தன்னோட பேச்சை கேட்டு வேலை செய்யறவங்களே குத்தம் சொல்றாரு. உண்மைதாங்க. நேத்து கூட நான் சொன்னேங்க, இங்க எல்லா அரசு துறைகள்லயும் திமுகவினர் உள்ள ஏறி அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சூரியன் கூட திமுக பேச்சை கேட்டுதான் நமக்கு ரொம்ப சுட்டரிக்குது இருக்கு. அதனால ரொம்ப வெக்கையா இருக்கு போல இருக்கு. அண்ணா வந்து தமிழ்நாடு முழுக்க குறிப்பா முதல் கட்டமாக ஒரு அடுத்த இந்த கோடை காலத்துக்குள்ளாடி சென்னைக்கு மேல ஒரு குடை வைக்கலான்னு ஒரு ஐடியா கொடை வைக்க போறீங்க. ஆமா, சென்னை இனிமே குழுகுலுன்னு. எனக்கு நம்ம குல்லாதான் போட போறீங்க நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க குல்லா போட்டா ஓகே பாப்பா, எது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கோ நம்ம அதை செய்யலாம். குல்லாவா குடையா அப்படிங்கிறது எல்லாருக்கும் குல்லா கொடுத்துருங்க, கரெக்டா இருக்கும். தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் குல்லா கொடுத்துருங்க. அது காசு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். பரவாயில்ல, அதான் நீங்க தான் நிறைய கொண்டு வந்துட போறீங்களா, கஜானால நிறைய கொண்டு வந்துட போறீங்களா? போனா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அதுக்காக நாம வந்து காசை ரொம்ப இதுவா செலவு பண்ணிட முடியாது இல்லையா? ஆனா ஓகே, நாங்க நல்ல திட்டங்கள் யார் சொன்னாலும் கேட்போம். நாங்க கொடை வைக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம். நீங்க குல்லா கொடுக்கலாம் இல்ல குல்லா வைக்கலாம் சொல்லிருக்கீங்க. குல்லா வச்சா மேல இருந்து பார்க்க அழகா இருக்கும். தமிழ்நாடு தனியா தெரியும். ஓகே, நல்லதா இருக்கும் பாக்குறதுக்கு. பார்த்துடலாம், முயற்சி பண்ணுவோம். இதை இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு புரியுது. சரி, அரசியல் மாறிடுச்சு. அப்போ இப்படிதான் பேசணும். இந்த மாதிரி சொல்லணுங்க. இதை விட்டுக்கிட்டு அண்ணன் நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், சாப்பிட்டா குத்தம், தூங்குனா குத்தம், சிரிச்சா குத்தம், சும்மா இருந்தா குத்தம், பேசினா குத்தம், என்ன பண்ணாலும் குத்தம் சொல்றீங்களே. நாங்க குத்தம் சொல்லுங்க. அது எல்லாத்தையுமே ரீல்ஸ் எடுத்து போட்டு லைக் சொல்றது நீங்க தாங்க. அது வந்து சொல்றோம். ஐயோ, திருப்பி கவர்ச்சி நாயகன், கரகாட்டக்காரன் அந்த மாதிரி வந்துருவீங்க போல இருக்கு. நீங்க உங்களை அது என்ன சொல்றேன்னா, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கு, அதனால உங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு எங்க அண்ணன் மேல இருக்கிற கவர்ச்சி அப்படி இருக்கு அப்படின்னா, எங்க அண்ணன் ஒரு பெரிய ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எங்க அண்ணன் பேசுறது எங்களுக்கு வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ பேசுற மாதிரி இருக்குது. ஆமா, எங்க அண்ணன் பேசுறது எங்களுக்கு மிகப்பெரிய பேச்சாளர்கள் பேசுற மாதிரி எல்லாம் இருக்குது. சோ நாங்க கொண்டாடுறோம். கொண்டாடுங்க. தமிழ்நாடே வந்து கொண்டாடணும். நீங்க கொண்டாடலாம் இல்லைன்னா நாங்கள் கொண்டாடுவோம், கொண்டாடி கொண்டே இருப்போம். எங்க அண்ணன் பேசவே தேவையில்லை. செயல் ஒன்றுதான் எங்கள் லட்சியம், செய்து கொண்டே இருப்பார். நீங்க அதனால விளக்கெல்லாம் கேட்கக்கூடாது, விளக்கம் கிட்ட சொல்லவும் மாட்டோம். தமிழ்நாடு மாறிக்கிட்டே இருக்கும். பொறுத்தது பாருங்க. சும்மா கேள்வி கேட்காதீங்க. தயவு செய்து 6 மாசம் கழிச்சு வாங்க. நான் இப்ப கிளம்புறேன்.